ஓகே. சோ இதுல நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இந்த கேள்வி ஒரு புதுமையான கேள்விமா, நல்ல ஒரு கேள்வி. என்னைய பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கேள்வி. மாணவர் ஒருவர் கீழே காட்டப்பட்டுள்ள 5 மீட்டர் நீளமும் கொண்ட, எப்படி 5 மீட்டர் நீளம், ஓகே 5 மீட்டர் நீளமும் கொண்ட பசுமை இல்லத்தை சூடாக வைத்திருப்பதற்காக வெப்பச்சுருள் ஒன்றை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளார். எப்படி எப்படி மாணவர் ஒருவர் கீழே காட்டப்பட்டுள்ள 5 மீட்டர் நீளமும் கொண்ட பசுமை இல்லத்தை சூடாக்க வைத்திருப்பதற்கு வெப்பச்சுருள் ஒன்றை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளார். பசுமை இல்லத்தின் வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக குறைவடையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதன் வெப்பநிலையை 20 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வர வேண்டும். ஓகேயா? அதாவது பசுமை இல்லத்தின் வெப்பநிலை எந்தெந்த சந்தர்ப்பத்துல 19 பாகை செல்சியஸை விட குறையுதோ அந்த சந்தர்ப்பத்துல என்னத்தை கொண்டு வரணும்? அந்த குறையிற வெப்பநிலையை 20 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுதான் அந்த வெப்பச்சுருளோட வேலை. ஓகேயா? சோ வளியின் தன்வெப்ப கொள்கலன்கள் கொடுத்திருக்கு 1.005 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். தரப்பட்டுள்ள வெப்பநிலை வீச்சு முழுவதும் வளியின் அடர்த்தி 1.208 கிலோகிராம் மீட்டர் -3 ஆக மாறிலியாக காணப்படுவதோடு வெப்ப இழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. இது மெயினான பாயிண்ட். வெப்ப இழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. ஓகே, சரி. சோ இதுல கேட்ட கேள்வி என்னன்னு பார்ப்போம். அரைவட்ட வடிவ கூரையின் கனவளவை கணிக்கு. இது அரைவட்ட வடிவம், இதுல கனவளவை கணிக்க சொல்லிடுறாங்க. சரி, எப்படி கனவளவு கணிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். கனவளவை எப்படி கணிப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா கனவளவு கணிக்கிறதுக்கான ஐடியா? இதுல இது 5 மீட்டர் நீளமான இடம். ஓகே, சரி, கனவளவு எப்படி கணிப்பீங்க? கனவளவு கணிக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்றது என்னன்னா, இந்த அரைவட்ட வடிவ கூரையிட கனவளவு கணிக்கணும். எதுவும் ஐடியா இருக்கா? ஓகே, சோ இதுல கொடுத்திருக்க விஷயங்களை வச்சுட்டு கனவளவு கணிக்கணும். ஓகே, எதை கணிக்கலாம்னு ஒரு சின்ன கெஸ் கூட இல்லையா உங்களுக்கு? சரி, நீங்க இந்த இது ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இப்படி அரைவட்ட வடிவ கூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இந்த அரைவட்ட வடிவ கூரையை நாங்க வேற எப்படி சொல்லலாம், வேற எப்படி பேர்ல சொல்லலாம்னா, இதெல்லாம் கனவளவை தான் கேட்கிறாங்க எங்களுக்கு. நம்ம உருளைண்ட கனவளவை காண்டுட்டு 2ஆ பிரிச்சா கூரைண்ட கனவளவு வருமா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஒரு ஐடியா கேட்குறேன். வருமா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லு. உருளைண்ட கனவளவை கண்டுட்டு 2ஆ பிரிச்சா வருமா வராது? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். வருமா வராதான்னு தான் கேட்கிறேன். சிம்பிளா வருமா வராதான்னு கேட்கிறேன்.
சும்மா செஞ்சு பாருங்களேன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. உருளைண்ட கனவுல ஃபர்ஸ்ட் காணுங்க, கண்டுட்டு ரெண்டா பிரிச்சிங்கன்னா கூரைண்ட வடிவத்தை கனவுளவு வரும்னு சொல்றேன். கண்டு பாருங்க, டக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். உருளைண்ட கனவுல சமன்பாடு பையார் வரைக்கும் வச்சு டக்குன்னு செய்யுங்க. இதுல 6 எதுவா எடுப்பீங்க? 0.7 மீட்டரா எடுப்பீங்க 6. ஓகே, H என்ன எடுப்பீங்க இப்ப சொல்லுங்க. H எது எடுப்பீங்க? எத்தனை மீட்டர் எடுப்பீங்க? 5 மீட்டர்னு கொடுத்துருக்கு. 5 மீட்டர் நீளம்ன்றது இது இல்ல, இதுதான் இந்த பக்கம் இருக்கும். இது ஒரு பசுமை இல்லம் தானே, இந்த பக்கம் உள்ளதுதான் நீளம் 5 மீட்டர். அப்ப இந்த நீளம் மேலுள்ள நீளத்துக்கு சமம், அதாவது உயரம். உருளைண்ட உயரமா இருக்கும். அதாவது இங்க பாருங்க, 5 மீட்டர் நீளம் தானே. இப்ப நீளம்னா இப்படி தானே வரும், இப்படி தானே இருக்கும். ஓகே, இப்படித்தானே இருக்க போகுது. சோ இதுல 5 மீட்டர் இது சொன்னேன்னா, இது 5 மீட்டர்னு சொன்னேன்னா, இது 5 மீட்டரா இருந்துச்சுன்னா இதுதான் 5 மீட்டர் நீளம் தானேமா. மறந்து இங்கே கொடுத்துட்டேன், நீளம் தானே 5 மீட்டர். இது 5 மீட்டர்னா இது 5 மீட்டர். சோ இதுல எப்படி வரும்? இது பசுமை இல்லம் இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும், அந்த ரவுண்ட்ல இருந்து இப்படி ஒரு நீளம் ஒன்று வரும் இல்லைங்களா. இப்ப கூரைண்ட கனவுல நீங்க காண வேண்டியது. கூரைண்ட கனவுல எப்படி காணணும்னா, உருளைண்ட கனவுல கண்டு அதை 2ஆல பிரிச்சீங்கன்னா சரி. சோ பையார் வரைக்கும் மெச்சு போடுங்க, எச்சின் கீழ் 2. இதுதான் சமன்பாடு, நீங்க போடுற சமன்பாடு. இந்த அரைவட்ட வடிவ கூரைண்ட கனவுல காண்றதுக்கான சமன்பாடு இதுதான். கொஞ்சம் யோசிங்க. சோ 22 கீழ் 7 ஓகேயா, தர 6 வர்க்கம் தானே. சோ 6 என்ற 0.7 0.7 ஓகே 0.7 தர 0.7 உயரம் 5 2ஆ பிரிக்கணும் இது அப்படி. இந்த கணக்கு இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 7 இங்க கீழே கொண்டு வந்துருங்க. ஓகேயா, 7 நீங்க கீழே கொண்டு வந்து இப்படி பிரதியிடலாம். ஓகேயா, இங்க போடுறதுக்கு பதிலா இப்படி போடுறதுக்கு பதிலா 7 இங்க கீழேயும் போடலாம் நீங்க. ஓகேயா, 22 கீழே 7 சரிதானே. இப்ப மேல 22 இருக்கு, கீழே 7 இருக்கு. இப்ப நீங்க இதாக்க வேண்டியதான், சுருக்க வேண்டியதான் உங்களோட பாட்டுக்கு. 7ஐயும் இதையும் சுருக்குனீங்களா இருந்துச்சுன்னா கீழே இங்க 10 வரும். ஓகே, 10ஐயும் 5ஐயும் சுருக்குனீங்கன்னா இங்க 2 வரும். 2ஐயும் இந்த 2ஐயும் வெட்டினீங்கன்னா 11 வரும். அப்ப 11 தர சைவரதசம் 7 கீழே 2. யாராவது ரெக்கார்ட் பண்றீங்களா? கிளாஸை யாரும் ரெக்கார்ட் பண்றீங்களா? இல்ல தானே? சரி சரி, ஓகே ஓகே சரி. ஓகே சாரி சாரி.
ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, சாரி. ஓகே, ஸோ இதில் பாருங்க என்ன விஷயம் கேட்டிங்களா இருந்துச்சுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ அப்போ 7.7 ஓகேயா 7.7 மீட்டர் கனம் ரெண்டா பிரிச்சிங்களா இருந்தா 3.85 வருது. மீட்டர் கனம். ஸோ இப்போ அரைவட்ட கூரைண்ட கனவளவு பார்த்தீங்கன்னா இது 3.85. இது தெரியுதா, விளங்குதா, புரியாத யார் இருக்கீங்களா? 3.85 மீட்டர் கனம்னு எழுதணும். புரியாதவங்க யார் இருக்கீங்களா? யாரும் புரியல, யாருக்கும் புரியல சொல்லுங்க. இது விளங்குது தானே? சிம்பிளா உங்களோட கற்பனையை வளர்த்து கொள்ளுங்கம்மா. என்னதுன்னா, இந்த பசுமை இல்லத்தை எடுத்துக்கிட்டு பசுமை இல்லத்தில் கேட்கிறாங்க அரைவட்ட வடிவ இந்த கூரை கனவளவு கேட்கிறாங்க. கூரைனா இந்த வில் மட்டும் வராதேமா, இங்க கீழே உள்ள நீளமும் வரும், சேர்த்து வரும். இப்படி அதாவது ஒரு உருளை வடிவம் இருக்கு தானே, ஒரு உருளை வடிவத்தை சரியா நடுக்கு பிளந்து இதுல ஒரு பகுதியை மட்டும், இந்த முதலாவது என்ற பகுதியை மட்டும் மேல வச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான். சோ உருளைண்ட கனவளவை கண்டுட்டு அதை ரெண்டால பிரிச்சிங்கன்னா சரி. கோலத்துக்குலாம் போகாதீங்க, அதெல்லாம் பிழை. ஓகேயா, கோலத்துக்குலாம் போகாதீங்க, அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. ஓகேயா, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஓகேயா, சரி. புரியலாட்டி திருப்பியும் சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப அரைவட்ட வடிவ கூரை இந்த கனவளவு பாத்தீங்கன்னா 3.85 மீட்டர் கனம். 3.85 மீட்டர் கனம். செவ்வக வடிவ குறுக்கு வெட்டு கொண்ட இல்லத்தின் தளப்பகுதியின் கனவளவை கணிக்க. என்ன கணிக்க முடியுமா? செவ்வக வடிவ குறுக்கு வெட்ட கொண்ட இல்லத்தின் தளப்பகுதியின் கனவளவை கணிக்க முடியுமா? கனவளவு எப்படி கணிக்கிறதுன்னு, தளப்பகுதியின் கனவளவை கணிக்க. செவ்வக வடிவ குறுக்கு வெட்டு கொண்ட இல்லத்தின் தளப்பகுதியின் கனவளவை கணிக்கன்னு கொடுத்திருக்கு. உனக்கு தெரியும், கீழே உள்ள பகுதி ஒரு கனவுரு. கனவுருக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம் தர உயரம் தானே கனவளவுக்கான சமன்பாடு. ஒரு கனவுருட கனவளவுக்கான சமன்பாடு என்னது? நீளம் தர அகலம் தர உயரம் தானே. சோ நீ ஆ உ. ஓகே, நீளம் 5 மீட்டர், அகலம் 2 அகலம் சொல்லுங்க பாப்போம். இப்ப அகலம் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பாப்போம், அகலம் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி. உயரம் தெரியும் உனக்கு, 2 மீட்டர்னு தெரியும், உயரம் 2 மீட்டர். அகலம் சொல்லு பாப்போம், யாராவது ஒரு ஆள் யோசிச்சு சொல்லு பாப்போம் முடியா, இதுல அகலம் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்ல, அகலம் எவ்வளவா இருக்கும்? செவ்வக வடிவ ஓகே ஓகே, அகலம்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த 5 மீட்டர்ன்றது நீளம்மா. ஓகேயா, இதுதான் அகலம். ஓகேயா, நீ நீளம்ன்றது இதுமா. ஓகேயா, 5 மீட்டர் தான் நீளம். ஓகேயா, அங்கேயே கொடுத்துருக்கு மேல நீளம் 5 மீட்டர். அகலம்ன்றது எவ்வளவு கேட்டீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளா கணிப்பிடலாமா அகலம்ன்றது. உங்களுக்கு இந்த அரைவட்ட கனவுல இருக்கு தானே, இந்த அரைவட்ட கனவுல இருக்கு தானே, விளங்குதா? சோ இதுல நீங்க அழகா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு செங்குத்து தானே. ஓகே, இது எப்படி செங்குத்தா தான் காணப்படும். ஓகே, வட்டத்தின் இது தானே செங்குத்தா காணப்படும். இது உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க, ஓகே இதுல பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் தான். ஓகேயா, சோ உங்களுக்கு ஓகேயா
இதுல பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இதுதானே அகலம். இந்த அகலத்தை உங்களுக்கு எப்படி காணலாம்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா, மேல எதுவும் தரவு கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேயா? மேல எதுவும் தரவு கொடுத்துருக்கான்னு பாருங்க. இல்ல, தரவு கொடுக்கல. நீளம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த வட்டம் இருக்குது தானே, ஒரு வட்டம் இருக்குது தானே, இந்த ஒரு வட்டத்தை முழுமையாக்குங்களேன். இப்படி முழுமையாக்கும் போது பாத்தீங்களா இருந்தா என்ன வரும் கேட்டீங்களா இருந்தா, இந்த வட்டத்துல ஆரம் இருக்கு தானே, விளங்குதா? இந்த வட்டத்துல ஆரம் இருக்கு தானே, 2 ஆரை, ஓகே, 2r ஈக்குவல் டு இந்த அகலத்தை நாங்க எடுக்கலாம். அதாவது 0.7 பிளஸ் இன்னொரு 0.7 கூட்டும் போது இந்த அகலம் கட்டாயம் வரும். விளங்குதா? அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆரை சமன் தானே? எஸ், ஆரை சமன் தானே? அப்ப எவ்வளவு எடுப்பீங்க? ஆரை சமனா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? 1.4 1.4 சரி, 0.7 0.7. ஸோ கூட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா அகலம் 1.4 இருக்கு. புரிஞ்சிச்சா அகலம் எப்படி வந்துச்சுன்னு? அகலம் 1.4 இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு அகலம்னு? அதாவதுமா ஒரு விட்டம்ன்றது பாத்தீங்கன்னா சிம்பிள்மா. ஒரு விட்டம்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னது, என்ன அர்த்தம்? விட்டம்ன்றது என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? அதாவதுமா இந்த இந்த அகலம் இதுக்கு சமன் தானேமா, இந்த வட்டத்துல இதுக்கு சமன் தானே. வட்டத்துக்கு இது என்னது? விட்டம். இங்க ஆரை உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஆரைட்ட 2 பங்கு தானே விட்டம். நீங்க இந்த வட்டத்துல விட்டத்தை கண்டீங்கன்னா அகலத்தை கண்டுடலாம் தானே. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ 5 தர 1.4 தர 2 10 14 மீட்டர் கனம். புரிஞ்சா? நல்ல ஒரு கேள்வி இது. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா செய்யலாம், சிம்பிளா யோசிச்சு செய்யலாம். 2 + 2 400 கேளாதா? எப்படிமா எடுப்பீங்க? 2ன்றது இது தானேமா, உயரம் தானேமா. 2ன்றது உயரம் தானேமா, அப்படி எடுக்க இயலாது. நான் கேட்கறது என்னன்னா, அகலம்ன்றது இந்த பக்கம் தானே அகலம்மா. இந்த அகலம் எதுக்கு சமன்? வட்டத்தின் எதுக்கு சமன்? விட்டத்துக்கு சமன். வட்டத்தின் ஆரை தெரியும் 0.7. இப்ப விட்டம் எவ்வளவு? 1.4. அவ்வளவுதான். ஓகேயா? சரி, என்ன சவுண்ட் கேக்குது தானே? என்ன சவுண்ட் கேக்குது தானே? ஓகே, சரிதானே? ஓகே ஓகேம்மா. சவுண்ட் கேட்கலாட்டிமா நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆயிட்டு திருப்பி ஜாயின் ஆகுங்க. ஓகே, சரி, ஓகே. அப்ப இது புரியுதானே? ஓகே, இது கொஞ்சம் மேக்ஸ் கணக்கு தான், இதை கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா செய்யலாம். அடுத்தது, பசுமை இல்லத்தில் காணப்படும் வழியின் மொத்த திணிவை காண்டு. எப்படி காணுவீங்க? பசுமை இல்லத்தில் காணப்படுகின்ற வழியின் மொத்த திணிவை காண சொல்லியிருக்கு. எப்படி காணுவீங்க சொல்லுங்க பாப்போம். பசுமை இல்லத்தில் காணப்படும் வழியின் மொத்த திணிவு. சரி, உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா, வழியின் அடர்த்தி தெரியும். ஓகேயா? இப்ப திணிவை கேட்கிறாங்க, எப்படி காணுவீங்க? சரி, இப்ப சொல்லுங்க, வழியின் கனவளவு எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த அரைவட்ட வடிவ இந்த கூரையிட கனவளவும் கீழ் அடித்தள பாகத்தின் கனவளையும் சேர்த்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா, இந்த 2 கனவளையும் கூட்டினீங்கன்னா வழியின் கனவளவுக்கு வரும். என்ன கனவளவு? வழியின் கனவளவு தானே. இந்த பசுமை உள்ளத்தின் உள்ள வழியின் கனவளவு கேட்டா, மேலுள்ள அரை வடிவ கூரையிட கனவளவும் கீழுள்ள அடித்தள பாகத்துல கனவளவையும் கூட்டினீங்கன்னா வழியின் கனவளவு வரும். சிம்பிளா நீங்க அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு போட வேண்டியதுதான். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு உங்களுக்கு தெரியும். அடர்த்தி சமன் திணிவின் கீழ், ஓகே, திணிவின் கீழ் கனவளவு. சோ எங்களுக்கு திணிவு தேவை. சோ அதனால என்ன செய்யலாம்? திணிவு தேவை எங்களுக்கு. அப்ப அடர்த்தி சமன் அடர்த்தியின் கீழ் கனவளவு. அடர்த்தியின் கீழ் கனவளவு. உங்களுக்கு அடர்த்தி எவ்வளவு கொடுத்துருக்கு?
1.208 kilogram meter minus 3 meter minus 3 கொடுத்திருக்கு. ஓகே, கனவுல எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? ஏற்கனவே 14 கண்டது, 3.85. சோ மொத்தமா எவ்வளவு கனவளவு? வழியின் கனவளவு 17.85. சோ 1.208 17.85 சாரி அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு தானே. இப்ப கேட்டிருக்கிறது திணிவு தானேமா. திணிவு கேட்டா என்னது? அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி தர கனவளவு. சாரி, நானும் மாத்தி போடுறேன். அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி எவ்வளவு? 1.208 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தர கனவளவு எவ்வளவு? 17.85 மீட்டர் கனம். இது வெட்டுப்படும். கடைசி விட கிலோகிராம்ல வரும். எவ்வளவு விட வருதுன்னு பாருங்க. 1.208 தர 17.85 21.56 கிலோகிராம்னு வருது. 21.56 கிலோகிராம். ஓகே, அது புரிஞ்சுச்சா இல்லாட்டி குழப்புதா? 21.56 கிலோகிராம்னு வந்துச்சு. புரியுதா புரியலையா? ஓகே, அப்ப நானும் அவசரத்தை செஞ்சனால பாத்தீங்களா இது செஞ்சுட்டேன். சோ நீ அந்த பிழைய விடாதீங்க. திருப்பியும் சொல்றேன், அந்த மாதிரி பிழைய விடாதீங்க. ஓகேயா? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு வேணா, எங்களுக்கு திணிவு தேவைன்னா கனவளை இங்க கொண்டு போய் பெருக்குங்க. கனவளை இங்க கொண்டு போய் பெருக்கப்படும். ஓகேயா? சோ விட 21.56 கிலோகிராம் வரும். 5.7 போட்டாலும் ஓகே தான், சரிதான். 5.7 போட்டாலும் சரிதான். ஆனா உண்மையா 5.6 தான் சரி. ஏன்னா விட வருது பாருங்க, 21.562 வருது. 5.62னா மட்டம் தட்டணும்னா என்னது? 2 தானே. இங்கிட்டு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சோ 21.56 கிலோகிராம் தான் வரும். ஓகேயா? சரி, இதுல எதுவும் இது இருக்கா? ஓகே, சிம்பிளான கணக்குமா. அடுத்தது, பசுமையிலத்தின் வெப்பநிலையை 19 பாகை செல்சியஸ்ல இருந்து 20 பாகை செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு விரயமாகும் சக்தியின் அளவு. இதெல்லாம் இது எஸ்எஃப்டி கேள்வி இங்க போட்டு வச்சிருக்காங்க. எம்எஸ் டீட்டான்னு படிச்சிருக்கீங்க. எம்எஸ் டீட்டா, எம்எஸ் இல்ல எம்சி டீட்டா, எக்ஸ்எம்என் எம்சி டீட்டா, எம்சி அல்லது எம்எஸ் டீட்டா ரெண்டு ஒன்று தான். ஓகே, எக்ஸ்எம்என் எம்சி டீட்டா. உங்களுக்கு தெரியும் திணிவு தெரியும் என்னது. இப்பதான் கணிச்சிங்க திணிவு எவ்வளவு? 21.56 கிலோகிராம். ஓகே, அடுத்தது தன்வெப்ப கொள்ளவில் கொடுத்திருக்கு எவ்வளவு? 1.005 கிலோ ஜூல் இப்ப கல்வி நான் கொடுத்திருக்கு, கொஞ்சம் பாருங்க. கிலோகிராம் per டிகிரி செல்சியஸ். ஓகே, கிலோ ஜூல் -1 கிலோகிராம் -1. ஓகே, டிகிரி செல்சியஸ் C -1. சோ இதுல பாருங்க, அடுத்தது எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 19ல இருந்து 20 கொண்டு வரணும். எவ்வளவு? இறுதி சம இறுதி மைனஸ் ஆரம்பம். ஓகே, வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 1 டிகிரி செல்சியஸ். சோ இதுக்கு விட பாருங்க இப்ப எவ்வளவு, எப்படி விட வருதுன்னு பாருங்க. சரி, இதுல நல்லா கவனிக்கணும். வார விட ஜூல்ல வருமா கிலோ ஜூல்ல வருமான்றது நீங்க தான் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வார விட கிலோ ஜூல்ல தான் வரும். ஏன்னா தன்வெப்ப கொள்ளல கொடுத்துருக்குது கிலோ ஜூல்ல. திருப்பியும் சொல்றேன். ஓகே, திருப்பியும் சொல்றேன்,
நல்லா கவனிங்க. அழகு கவனிக்கணும், திருப்பியும் சொல்றேன். அழகு திருப்பியும் கவனிக்கணும் சொல்றேன் நான். ஏன்னா இது கிலோகிராம். ஓகேயா? இங்க -1 நீங்க என்ன செய்யுங்க, இதை அப்படியே அழகை கீழே போடுங்க. -1 தானே, இந்த அழகு ஃபுல்லா கீழே போடுறதா, கீழே இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்ப மேலுள்ள கிலோகிராமும் இந்த கிலோகிராம் வெட்டுப்படும். ஓகேயா? கீழே உள்ள இந்த இதுவும் இது வெட்டுப்படும். கடைசி கிலோ ஜூல்ல தான் விட வரும். ஓகேயா? சரி. சோ இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இதை பாருங்க, 21.56 தர 1.005, 21.56 தர 1.005, அவ்வளவுதான். 21 இப்படி வருது, 21.667 வருது. இப்ப இதை மட்டம் தட்டிங்களா இருந்துச்சுன்னா இங்க 7 தானே, ஒன்று கூட்டுப்படும். அப்ப 21.667 என்ன வரும், கிலோ ஜூல்னு வரும். இதை நீங்க ஜூலுக்கு மாத்தி கொடுக்கணுமா இருந்துச்சுன்னா 21 3 தசம் தானே அறக்குங்க. ஓகே, 21,670 ஜூல். கிலோ ஜூல்லே கொடுக்கலாம் நீங்க, ப்ராப்ளம் இல்லை. கிலோ ஜூல்ல கொடுத்தாவே சரிதான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு முக்கியம். அழகு பிள்ளைன்னா கணக்கே பிள்ளை. இங்க தன்வெப்ப கொள்ளளவுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கெல்வின் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கணும். நீங்க கெல்வின் கொடுத்துருக்காங்களா, டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ்எஃப்டில படிக்கிறது தானே நீங்க, இதை கிளியரா படிச்சிருப்பீங்க எஸ்எஃப்டில. ஓகே, இந்த மாதிரி கணக்கு எப்படி வராது உங்களுக்கு. ஓகே, மேலுள்ள மாதிரி வரும், இந்த கனவுளவு காண்றதுல வரும், ஆனா இது வராது. ஓகே, வந்தாலும் செய்வீங்க நீங்க, ஏன்னா எஸ்எஃப்டி படிச்சிருக்கீங்க தானே, HML MC டீட்டா. ஓகே, லாஸ்ட் கேள்வி. வெப்பச்சுருளுக்கு வழங்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு 230 வோல்ட் ஆகவும் வெப்பச்சுருளின் தடை 420 ஓம் ஆகவும் இருக்குமாயின் வெப்பச்சுருளுக்கு குறுக்கே பாயும் மின்னோட்டத்தின் அளவை கணிக்குது. சரி, என்ன சமன்பாடு, என்ன சமன்பாடு? சிம்பிளான விஷயம். என்ன கொடுத்திருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. டக் டக்குன்னு இதாக்குங்க, ஆர் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஐ கேட்டிருக்காங்க. அப்ப சமன்பாடு என்னது, V சமன் IR. இவ கேட்டது மின்னோட்டம், சோ ஐ எடுங்க இந்த பக்கம், V இன் கீழ் R. ஓகேயா? இதெல்லாம் செஞ்சு பார்த்திருப்பீங்க தானே. V எவ்வளவு, 230. எவ்வளவு இது, எவ்வளவு ஓம், 460. சோ இது வெட்டு ஒரு வெட்டு, இது உண்டு, இது 2. சோ 0.5 ஆம்பியர். இதுதான் விட. மின்னோட்டம் எவ்வளவு, இதனூடாக பாயும் மின்னோட்டம் 0.5 ஆம்பியர். திருப்பியும் சொல்றேன், ஸ்ட்ரக்சர்ல கேட்டா இந்த மாதிரி நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரதான சமன்பாடு போடணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து உருவாக்கப்பட்ட சமன்பாடை போடணும், அதுக்கப்புறம் பிரதியிடணும். டக் டக்னு பிரதியிட்டு விடையை கண்டுபிடிங்க. இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த கொஸ்டின்ஸ் வந்தா ஷுவர் தான். சரி, சத்தியமா அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா பயப்படாம எடுங்கம்மா, நல்ல பிள்ளைங்களா. ஏன்னா அவ்வளவு ட்ரைனிங்ல இருக்கீங்க நீங்க, விளங்குதா? சரி, அஃப்ரா 0.5 என்னது அழகு, மின்னோட்டத்துல அழகு என்னது? திருப்பியும் சொல்றேன், பாயும் மின்னோட்டத்தின் அளவை கொடுக்க சொல்லியிருக்கு. ஓகே, மின்னோட்டம்னா ஆம்பியர். ஓகே, மாத்தி கொடுத்துறாதீங்க, பிழை. அழகு பிழைனா பிழை. 0.5 வால்ட்னு கொடுத்தீங்கன்னா பச்சை பிழை, ஓம்னு கொடுத்தீங்கன்னா பச்சை பிழை, 0.5 வாட் கொடுத்தீங்கன்னா பச்சை பிழை. கேட்டது பாருங்க, குறுக்கே பாயும் மின்னோட்டம். 0.5 ஆம்பியர். ஓகே, திருப்பியும் சொல்றேன், இந்த விஷயம் தான் கவனிங்க. சின்ன சின்ன விஷயங்களை தான் கூடுதலான ஆட்கள் பிழை விடுவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கூடுதலா பிழை விடுறது பாத்தீங்களா இருந்தா, சின்ன சின்ன விஷயங்களை தான் பிழை விடுவாங்க. சரிங்களா? அடுத்தது வெப்பச்சுருளி மின்வலு. என்ன தெரியும் இப்ப உங்களுக்கு? மின்வலு, மின்வலுன்றது பவர். P சமன் VI. I தெரியும், V தெரியும், 230 வோல்டேஜ். I தெரியும் 0.5. அப்ப விட வரும் பாத்தீங்களா இருந்தா 115 வரும் விட. என்ன விட, சும்மாவா, சும்மா போடுறதா?
வெட்டுன்னு போடணும். ஓகேயா, வெட்டுன்னு போடணும். ஓகே, வாட் வெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, வின் வலுதானே கேட்டிருக்காங்க, வெட்ஸ்ல போடும். புரியுதோ? புரிஞ்சோ? சரி, இந்த வெட்டுக்கு பதிலா என்ன அழகு போடலாம்னு நினைக்கிறீங்க? 115 வெட்டுக்கு பதிலா என்ன அழகு போடலாம்? வலு சமன் என்னது? வேலையின் கீழ் நேரம். வேலைன்றது ஒரு வகையான சக்தி, சோ ஜூல். நேரம்ன்றது எஸ், சோ ஜூல் செகண்ட் -1 ஈக்குவல் டு வாட்ஸ். சோ 115 ஜூல் செகண்ட் -1 போடுறதும் சரிதான். ஓகேயா, ரெண்டு போட்டாலும் சரிதான், இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஓகேயா, சரி. ஓகே, வெரி குட். அப்ப எஸ்எஃப்டி நல்லா ஃப்ளோல இருக்கீங்க. ஓகே. உரிய வெப்பநிலை அடையும் வரை வெப்பச்சூரலை எத்தனை நிமிடங்கள் தொழிற்பட நிலையில் வைக்க வேண்டும்? உரிய வெப்பநிலை அடையும் வரை வெப்பச்சூரலை எத்தனை நிமிடங்கள் தொழிற்படும் நிலையில வைக்க வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல என்னென்ன இப்ப கணிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இப்ப வரைக்கும் நீங்க என்னென்ன கணிச்சிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் நீங்க என்னென்ன கணிச்சிருக்கீங்கன்ற யோசிச்சு பாருங்க. விரயமாகும் சக்தின்ற அளவு தெரியுது. ஓகேயா, வோல்டேஜ் தெரியும், மின்னோட்டம் தெரியும். இப்ப டைமை கேட்கிறாங்க, என்ன சமன்பாடு? இப்ப கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் விரயமாகிற சக்தி அளவு தெரியும் தானே. இப்ப நீங்க என்ன போடலாம்? H சமன் அல்லது E சமன் VITன்னு போடலாம். போடலாமா இல்லையா? இப்ப T கேட்டா என்னது? T கேட்டா என்னது? T சமன் என்னது? T வச்சுக்கிட்டு இங்க E. ஓகே, V கொண்டு வாங்க, ஐயையும் பிரிங்க. E எவ்வளவு? E எவ்வளவு கண்டிங்க? எவ்வளவு E? 221.67 கிலோ ஜூல் இருக்கு. இதை ஜூலுக்கு மாத்துங்க கட்டாயம். ஓகே, கிலோ ஜூல்ல இருக்கு, கட்டாயம் ஜூலுக்கு மாத்துங்க. ஓகே, கட்டாயம் ஜூலுக்கு மாத்திட்டு செய்யுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டைம் காண்றீங்க தானே, சோ கட்டாயம் ஜூலுக்கு மாத்துங்க. ஓகே, திருப்பி சொல்றேன், கட்டாயம் ஜூலுக்கு மாத்துங்க. ஓகே, 21.6 கிலோ ஜூல். ஓகே, ஜூலுக்கு மாத்தணுமா இருந்தா 1000, 1000ஆல பெருக்கிறீங்களா இருந்தா ஜூலுக்கு மாறிடும். V எவ்வளவு? 200. V எவ்வளவு? 230. I எவ்வளவு? 0.5. நீ டிரெக்டா என்ன போடலாம்? 230 0.5 தான் மேல கண்ட. டிரெக்டா என்ன போடலாம் இதுக்கு பதிலா? 115ன்னு போடலாம் தானே. மேல கண்ட விடையே அப்படியே போடலாம். 115ன்னு போடலாம். கடைசியா வார விட செகண்ட்ல தான் வரும். ஓகே, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இது ஜூல். ஓகே, ஓகே, 1000ஆல பெருக்கினா இது ஜூல். 115 மேல என்ன பார்த்தோம் நாங்க? 115ன்றது ஜூல் செகண்ட் -1 பார்த்தோம். வாட்ஸ் தானே, ஜூல் செகண்ட் -1 பார்த்தோம். சோ இந்த ஜூலும் வெட்டுப்படும். செகண்ட் -1 மேல வர நேரம் செகண்டா வரும். சோ விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, விட 21.67 21,670 பிரித்தல் 115 188.43 செகண்ட். ஓகே, இதுல நிமிடங்கள்ல கேட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. கேட்ட கேள்விக்கு தான் பதில். இதுல செகண்ட்ல வச்சுட்டு போறது இல்ல. 188.43 நிமிடங்கள்னு கேட்டிருக்கு. மினிட் சாரி, இதுல செகண்ட் தான் வரும். ஓகே, ஆனா நிமிடங்கள்ல கேட்டிருக்கு. செகண்ட நிமிடமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? செகண்ட நிமிடமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்?
எஸ். ஓகே. இப்போ நீங்க 60ஆல என்ன செய்யணும்? 60ஆல எஸ். ஸோ அப்ப 60ஆல பிரிச்சீங்கன்னா சரிதானேம்மா? செகண்ட் நிமிடமா மாத்தணும் தானே? ஸோ 60ஆல பிரிச்சீங்கன்னா சரி. ஸோ இது 60ஆல பிரிச்சீங்களா இருந்துச்சுன்னா விட 3.14 மினிட்ஸ்னு வரும். திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி கணக்குகள்ல நீங்க பிழை விடுறது எங்க தெரியுமா பிழை விடுவீங்க? அலகுகள்ல தான் பிழை விடுவீங்க. அலகுகள்ல பிழை விடுவீங்க. ஓகேயா? அவ்வளவுதான் நான் சொல்றேன். திருப்பியும் அலகுகளை தான் பிழை விடுவீங்க. திருப்பியும் சொல்றேன், வெட்ஸ்ன்னு கேட்டா வெட்ட நீங்க வெட்ட இயலாது. இப்படி மாத்தணும், ஜூலுக்கு மாத்தணும். அப்ப நீங்க கேட்கலாம், மேல ஏன் ஜூலுக்கு மாத்துனீங்க சார்ன்னு கேட்டா, இதை வெட்டதுக்காக தான் நான் ஜூலுக்கு மாத்தணும். ஏன்னா கீழே வெட்ஸ் தானே இருக்கு. ஸோ வெட்ஸ்ன்றது ஜூல் செகண்ட் -1. ஸோ ஜூலும் ஜூலும் வெட்டுப்பட்டா செகண்ட் -1 மேல போயிட்டு செகண்டா போடணும். ஸோ 3.14 மினிட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த கேள்வி ஓகே உங்களுக்கு? இப்ப இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் பாருங்க. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா தட்டப்பட செஞ்சிருங்கம்மா. ஒரு 6-7 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா கால்குலேட்டரும் இருக்க போகுது உங்க கையில. ஓகே, கரெக்டா உங்க கையில கால்குலேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தடப்படன்னு இந்த மாதிரி கணக்குல செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, ஆனா கொஞ்சம் நிதானமா செய்யுங்கம்மா. ஆத்திர அவசரப்பட்டு எது எதையோ பிரதிட்டு பிழையா செஞ்சிடாதீங்க. நிதானமா செய்யுங்க. ஓகே, சரி. நல்ல கொஸ்டின் தான், கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்படி கேள்வி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம். எனக்கு செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். 4வதுல ஏ பாட்டு. இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு ஏபி ஆகியவற்றை பெயரிடுக. சொல்லுங்க பாப்போம் யாராவது. இது இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு. தலைகீழா இருக்கு. விளங்குதா? தலைகீழா இருந்தா அது இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, மேற்பக்கம் இப்படி, இந்த பக்கம் முக்கோணம் இப்படி இருந்துச்சுன்னா, முக்கோணம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்க அத எத்தனை பாடத்துல 18ஆம் பாடத்துல படிச்சிருக்கீங்க? திண்ம கழிவு பொருள் முகாமைத்துவ அடுக்கு அமைப்பு. ஓகே, சோ மறந்துடாதீங்க. இதுல பார்த்தாவே அதுல விளங்குது உங்களுக்கு இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு. சரியா? சரி. உங்களுக்கு தெரியும் இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்புல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நாங்க முதலாவது தனியார் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தல்னு கொடுத்திருக்காங்க. 2வது என்ன வரும்? என்ன நடவடிக்கைகளை எடுத்தல் வரும்? ஞாபகம் இருக்கா? என்ன நடவடிக்கை எடுத்தல் வரும்? எந்திரவியலுக்கு போறதுக்கு முதல்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏல நிர்வாக நடவடிக்கைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ், நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல். ஏ என்பது நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல். பி என்பது என்னது? மாற்றீடு செய்தல் அல்லது பிரதியீடு செய்தல். நோட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்கா அந்த அடுக்கு அமைப்பு? ஏ என்பது நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல். பி என்பது மாற்றீடு செய்தல். ஓகே, இதுலயும் அதிக முன்னுரிமை எதுக்கு வழங்குவோம்? இதுலயும் அதிக முன்னுரிமை எதுக்கு வழங்குவோம்? நீக்குதலுக்கு தான் வழங்குவோம். ஓகே, நீக்குதலுக்கு தான் வழங்குவோம். ஓகே, சரி. இது டீச்சர்ஸ் கையில இருக்கு. ஓகே, இடத்தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு இதுதான். ஓகே, சோ உச்ச வினைத்திறன் எதுக்கு? நீக்குதலுக்கு. இழிவு வினைத்திறன் தனியார் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும். சோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இது கட்டாயம், இந்த 2 கட்டாயம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த முறை எக்ஸாம்ல இந்த 2 முக்கோணம் சம்பந்தமா இது 2ல ஏதாவது ஒண்ணு கட்டாயம் கேட்டு வரும். எனக்கு ஷுவரா இருக்கு. ஓகே, சோ இதுல பாருங்க, இதுதான் இடர் தவிர்ப்பு அடுக்கு அமைப்பு. இதுல பாத்தீங்களா இருந்துச்சுனாமா, இதுல கூடுதலாக ஒரு நிர்வாகத்துல, ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தொழில்சார் சுகாதார பாதுகாப்பு கருதி
இடர்களை தவிர்ப்பதற்காக ஒரு அடுக்கமைப்பு, ஒரு குழு ஒன்று அமைப்பீங்க. அந்த குழுவால செய்யற விடயங்கள் இதுதான். அதாவது இதுல பாருங்க, இதுல இழிவு வினைத்திறன், உச்ச வினைத்திறன் இருக்கு. உச்ச வினைத்திறன் நீக்குதலுக்கு, இழிவு வினைத்திறன் தனியால் உபகரணங்களை பயன்படுத்தலுக்கு. இது சிம்பிள். ஆனா நீக்குதல் கஷ்டம். அப்ப எது வினைத்திறன் கூடயா இருக்கும்? இதுதான் வினைத்திறன் கூடயா இருக்கும். ஓகே, சரி. சோ இதுல பாருங்க, ஆர்டர்ல வரணும். நீங்க இப்ப உச்ச வினைத்திறன் இருந்து இழிவு வினைத்திறன் நோக்கி வரலாம், இழிவுல இருந்து உச்சத்தை நோக்கியும் போகலாம். நீங்க உச்சத்துல இருந்து இழிவை நோக்கி வாங்க. சோ முதலாவது நீக்குதல், அதுக்கப்புறம் மாற்றீடு செய்தல், எந்திரவியல் நடவடிக்கைகளை எடுத்தல், நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல், தனியார் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும். அதாவது நீக்குதல்னா உனக்கு இடரத்தார உபகரணங்களை நீக்கணும். அப்படி என்னால் நீக்க முடியாது அப்படின்னா அதை பிரதியீடு செய்யும். நீக்கிறதுக்கு பதிலாக பிரதியீடு செய்யும், ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு. உதாரணமா இப்ப ரசாயன பசலை உனக்கு கேடு தருதுன்னா, ரசாயன பசலைக்கு பதிலாக சேதன பசலை கொண்டு வந்தீங்கன்னா அது நீக்குதல்னு அர்த்தமா இல்லாட்டி பிரதியீடு செய்தல் அர்த்தமா? சொல்லு பாப்போம் யாராவது. ரசாயன பசலைக்கு பதிலாக சேதன பசலை கொண்டு வந்தா அது நீக்குதல் அர்த்தமா பிரதியீடு செய்தல் அர்த்தம்? கட்டாயம் நீங்க பாத்துக்கோங்க, இந்த இடரை நீக்குதல்ல இருந்து கட்டாயம் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. இதுல பாருங்க, இங்க பாருங்க, ரசாயன பீடைகொல்லிகளுக்கு பதிலாக சேதன பீடைகொல்லிகள் பயன்படுத்தல். அப்ப யோசிங்க என்னது? அதான் நான் பீடைகொல்லிக்கு பதிலா பசலைன்னு சொன்னேன். ரசாயன பசலைக்கு பதிலா சேதன பசலை பயன்படுத்துறது, அது ஒரு மாற்றீடு செய்தல். ஓகேயா? மாற்றீடு செய்தல். ஓகேயா? சோ நீக்குதல்ன்றது என்னன்னாமா உனக்கு சொல்றேன். நீக்குதல்ன்றது அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தை நீக்கிறது. இப்ப சொல்றேன், பிளக் பாயிண்ட் இருக்கு தானே, பழைய குதைக்கு பதிலாக புதிய குதை கொண்டு வர்றது, இது நீக்குதலா நீக்குதலா பிரதியீடு செய்தலா? சொல்லு பாப்போம். பிளக் கோடு இருக்கு தானே, பழைய குதைக்கு பதிலாக பழைய குதை சிதைவடைஞ்சிருச்சு, சர்க்கிட்ல சிதைவடைஞ்சிருச்சு. பழைய குதைக்கு பதிலாக புதிய குதை கொண்டு வந்தோம்னா, பிளக் பாயிண்ட் கொண்டு வந்தோம்னா அது நீக்குதலா இதா மாற்றீடு செய்தலா? நீக்குதல் தான் வருவது, பிரதியீடு செய்தல் அல்ல, நீக்குதல் தான் வரும். விளங்குதா? நீங்க புரிஞ்சு கொள்றீங்கல்ல? விளங்குதா? அதாவது சிம்பிளா உனக்கு சொல்றேன், ஒரு ஆண் பெண் ஒரு வேலையில ஆண் ஒழுங்கா வேலை செய்யலாட்டி ஆணுக்கு பதிலா பெண்ணை கொண்டு வந்தாருன்னா அந்த இடத்துல மாற்றீடு செய்தல். அதுவே இந்த ஆண் வேலை செய்யல, இந்த ஆணுக்கு பதிலா புதுசா ஒரு ஆணை கொண்டு வந்தாங்கன்னா வேலை செய்யறதுக்கு, அது நீக்குதல் அர்த்தம். பழைய ஆளை நீக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? இந்த விஷயம் நல்லா புரியுதா உனக்கு? இப்ப நான் சொன்ன உதாரணத்தை மைண்ட்ல வச்சுக்கோ. விளங்குதா? அதாவதுமா ஒரு மின் உபகரணத்துக்கு பதிலாக புதிய மின் உபகரணத்தை கொண்டு வந்தாரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது நீக்குதல் செயற்பாடு. அதுவே ஒரு பொருளுக்கு பதிலாக மாற்றீடாக வேறொரு பொருளை கொண்டு வராது. உதாரணமா ரசாயன பசலை என்பது எங்களுக்கு அபாயம், ரசாயன பசலைக்கு பதிலா இதை கொண்டு வந்தாரா இருந்துச்சுன்னா, சேதன பசலை கொண்டு வந்தாருன்னா இது ரசாயன பசலை, அது சேதன பசலை, ரெண்டும் வேற வேற. அந்த இடத்துல அது மாற்றீடு செய்தல் இருக்கு. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? சரி, பிரதியீடு மாற்றீடு உண்டா? எஸ், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, சரி. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி வருதா இருந்துச்சுன்னா இந்த உதாரணங்கள் இருந்தா 100% ஷூர், 100% ஷூர் இந்த உதாரணங்கள் இருந்தா வரப்போகுது. ஓகே, இந்த உதாரணங்கள் இருந்தா வரப்போகுது. ஓகே, சரி. உதாரணத்துக்கு நான் ஒரு பேப்பர் காட்டுறேன், அந்த பேப்பர்ல வந்து சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் பேருங்க.
ஓகே. ஸோ இதுல பாருங்கம்மா, இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிதான் வருது. 2019 பாஸ் பேப்பர் கேள்வி இது. இதுல பாருங்க நல்லா. குறித்த ஒரு சேவை நிலையத்தின் பாதுகாப்பு ஆய்வின் போது ஆய்வுக்குழுவினால் பின்வரும் சிபாரிசுகள் மேற்கொள்ளப்பட்டன. இடர் தவிர்ப்பு தலைமை ஒழுங்கிற்கு அமைய ஒவ்வொரு சிபாரிசுக்கும் முறையா வகுதின்றது என்ன செய்யறது, என்ன சொல்றது, நீங்க அந்த இடர் தவிர்ப்பு முகாமை அடுக்கமைப்பு அதுல காணப்படுற வகுதிகளை குறிப்பிடுறது. உதாரணம் இங்க பாரு, செயற்படாத பழைய குதையடிகளை புதிய குதையடிகளின் மூலம் மாற்றீடு செய்தல் வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க மாற்றீடுன்னு கண்டோனே என்ன செய்வீங்க? மாற்றீடு செய்தல் வந்துருவீங்க. இது சரியா? ஃபர்ஸ்ட் பழைய குதைக்கு பதிலா புதிய குதை, ரெண்டும் குதை தான். பழசுக்கு பதிலா புதுசா கொண்டு வந்தாருன்னா அது மாற்றீடு செய்தல் அல்ல, அவதானமாக அகற்றுதல் அல்லது நீக்குதல். பழச அவதானமா நீக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பழசு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், சோ பழச நீக்குறாங்க. விளங்குதா? இது பாருங்க, களஞ்சிய அறைக்கென வெளியகற்று விசிறியை பொருத்துதல். இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? அந்த ஒரு உபகரணத்தை கொண்டு வந்து வச்சோம்னா, அதாவது களஞ்சிய அறையில கூட வெப்பநிலையா இருக்கு, வெப்பநிலையை போக்குறதுக்காக ஒரு புதுசா ஒரு உபகரணத்தை கொண்டு வச்சோம்னா அது இயந்திரவியல் நடவடிக்கைகளுக்குள்ள வரும். இயந்திரவியல் நடவடிக்கைகள் அல்லது எந்திரவியல் நடவடிக்கைகளுக்குள்ள வரும். அடுத்தது, களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ள ரசாயன பதார்த்தங்களுக்கு லேபிள் இடு. நீங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஃபைலுக்கும் லேபிள் இட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னது? ஆபீஸ் நடவடிக்கை. ரசாயன பதார்த்தங்களுக்கு லேபிள் இட்டு வைக்கிறதுல என்ன நடவடிக்கை? நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்து. விளங்குதா? சோ இதே மாதிரி உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்குமா. சோ இங்க பாருங்க, இதுல ஒரு உதாரணம் கொடுத்திருக்கு பாருங்க. எவரேனும் ஊழியர் உயரமான ஒரு இடத்தில் இருந்தவாறு செய்யும் ஒரு வாழ்க்கை தொழிலை தாழ்வான ஒரு இடத்தில் இருந்தவாறு செய்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதால் அவரு ஊழியர் உயரத்தில் இருந்து கீழே விழுவதை தவிர்த்து கொள்ளலாம். இது தவிர்க்கிறது. இங்க பாரு, பழுதடைந்த அல்லது உடைந்த அல்லது சேதமுற்ற. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 3 வேர்ட் வந்துச்சுன்னா பழுதடைந்த, உடைந்த, சேதமுற்ற மின் உபகரணங்களுக்கு பதிலாக புதிதாக ஒரு உபகரணம், மின் உபகரணங்களை கொண்டு வந்தா நீக்குதல்குள்ளதான் வரும். அதே மாதிரி பாரு, அதி அபாய ரசாயன பொருட்கள், அதிக நச்சுத்தன்மையில பீடைகொல்லிகள் போன்றவற்றை பயன்பாட்டில் இருந்து நீக்குவதன் மூலம் அவை காரணமாக ஏற்படத்தக்க ரசாயன இடர்களை முற்றாக நீக்கலாம். அடுத்தது, நுழம்பு பெறும் இடங்களை இல்லாதொழிப்பதன் மூலம் நுழம்பு கடி காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிய இடர்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது, பாரம் தூக்குவதற்காக ஃபோக்லிஃப்ட் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழில் சார்ந்த இடர்களை தவிர்த்துக் கொள்ளலாம். விளங்குதா? ஒரு இடரை தவிர்க்கிறதுக்காக நீ எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் இடரை நீக்குது. மாற்றீடு செய்தல்னா என்னதுன்னா, ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருளை கொண்டு வருது. இன்னொரு வகையான பொருள். உதாரணம் இங்க பாரு, வெடி பொருளை பயன்படுத்தி சுரங்க வழி குடைவதற்கு பதிலாக சுரங்க வழி குடையும் உபகரணங்களை பயன்படுத்துது. இது மாற்றீடு அல்லது பிரதியீடு செய்து. அடுத்து, விவசாய கைத்தொழிலில் ரசாயன பீடைகொல்லிகளுக்கு பதிலாக சேதன பீடைகொல்லிகள் பயன்படுத்தும். இது மாற்றீடு செய்தல். அதே மாதிரி கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்காக நவீன உபகரணங்களை பயன்படுத்துதல் என்பது மாற்றீடு செய்தலுக்குள்ள வரும். எந்திரவியல் நடவடிக்கைகள் அதே மாதிரி தான். இங்க பாரு, ரசாயன பொருள் களஞ்சிய சாலையில வெளிப்படுத்தி விசிறிகள் பயன்படுத்துது. எந்திரவியல் நடவடிக்கை. சரியான மெய்நிலையில நீ உட்கார்றதுக்காக மேச கதிர போன்றவற்றை உருவாக்குது. எந்திரவியல் நடவடிக்கை. ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்தா எந்திரவியல் நடவடிக்கை. சரி, வெப்பம், கதிர்கள். சரி, இப்ப சொல்றேன். இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கு ஏசி ரிமோட் இல்லைன்னு. ஏசி ரிமோட் இல்ல, ஏசியை ஆன் பண்ணா சுவிட்ச் ஆன் பண்ணும். சுவிட்ச் ஆன் பண்ண என்ன செய்யுது? எங்களுக்கு கரண்ட் அடிக்குது. அப்ப நாம அந்த சுவிட்சுக்கு பதிலா ரிமோட்டை கொண்டு வரும். இந்த இடத்துல என்னது நடக்குது? சுவிட்ச் தொட்டா கரண்ட் அடிக்கும். அந்த கரண்ட் அடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக நாங்க ஒரு உபகரணத்தை கொண்டு வரும், தொலை கட்டுப்படுத்தி ரிமோட்டை கொண்டு வரும். அது என்னது?
மாற்றீடு செய்தலா எந்திரவியல் நடவடிக்கையா? இங்க பாரு, இது உங்களுக்கு நல்லா வாசிச்சாதான் புரியும். ஓகேயா? விளங்குதா? நல்லா வாசிச்சு, இப்ப உதாரணம் இதே எடுங்களேன். ஆழமான கிணற்றிலிருந்து நீரை உயர்த்துவதற்காக கைகளால் சாம்புவதற்கு, அதாவது கைகளால் பம்புவதற்குன்னு சொல்றது, சாம்புதல்ல பம்புதலுக்கு பதிலாக மோட்டார் என்ற பயன்படுத்துறோம்னா பாரு, கைகளுக்கு பதிலாக ஒரு உபகரணத்தை பயன்படுத்துறோம். மோட்டார் என்ற உபகரணத்தை பயன்படுத்தும். அந்த டைம்ல அது இந்திரவியல் நடவடிக்கைக்குள்ளதான் வரும். ஒரு உபகரணத்தை பயன்படுத்திக்கணும். பாரு, எல்லாத்துலயும் ஒரு ஒரு உபகரணம் இருக்கு பாரு. இங்க பாரு, மின்விசிறின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. உபகரணங்கள் வந்துச்சுனாமா அது எந்திரவியல் நடவடிக்கைக்குள்ள வரும். நிர்வாகம்னா என்னதுன்னா, இந்த அறிவுறுத்தல் பலகைகள், லேபல் இடுறது, சமிஞ்சை பலகைகள், அதெல்லாம் இதுக்குள்ள வரும், நிர்வாகத்துக்குள்ள வரும். இந்த பெயரிட்டு களஞ்சியப்படுத்த, லேபல் இடல், பணிமுறை மாற்றம், இதெல்லாம் நிர்வாக நடவடிக்கை. ஆபத்தானது என அறிவுறுத்தல் பலகை வச்சு வைக்கிறது, உயிரியல் தொற்று நிலைமைகள் தொடர்பாக ஊழியர்களுக்கு அறிவூட்டம் செய்யறது, இதெல்லாம் நிர்வாக நடவடிக்கைக்குள்ள வரும். தனியால் பாதுகாப்பு போடுறதுக்கு எக்ஸாம்பிள் நாம உதாரணத்துக்கு இங்க பாரு, இப்படி ஒரு கட்டடத்துல வேலை செய்யற, அந்த கட்டடம் ஒரு சிவில் இன்ஜினியரிங்ல வேலை செய்யறேன்னு, ஒரு சிவில் இன்ஜினியர் இடத்துல வேலை செய்யறேன்னா, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல வேலை செய்யறேன்னா, உனக்கு கட்டாயம் ஷூஸ் இருக்கணும், கட்டாயம் கிளாஸ் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும். அதுவே இறைச்சல் வார இடமா இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன இருக்கணும்? ஹெட்ஃபோன் ஒன்று இருக்கணும், ஹெட்ஃபோன் இருக்கணும், கைக்கு கிளவுஸ் இருக்கணும், இப்படி ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கணும், இங்க கட்டாயம் மாஸ்க் போட்டிருக்கணும், தூசிகள் உள் போகாம இருக்கும். இதெல்லாம் அணிகலன். எனக்குதா? உதாரணத்துக்கு இப்ப நான் அதே கேட்கிறேன், அதே கேள்விதான். ஏசி ஒண்ணு இருக்கு, ஏசியில கையால தொட்டா ஷாக் அடிக்கும் அந்த சுவிட்ச. நாங்க ஒரு கிளவுஸ போட்டு தொட்டா ஷாக் அடிக்காது. இந்த இடத்துல இது என்ன வரும்? தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தக்கூட வரும். சோ உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு இது இன்னும் புரிய வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரிய வரலன்னு நினைக்கிறேன். நான் இதுல ஏன் புரிய வரலன்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி விளங்கப்படுத்துறது? சரி, நீங்க கொஞ்சம் கவனி. ஓகேயா? நான் சொல்றது கவனி ஃபர்ஸ்ட். ஓகேயா? என்னன்னா, இப்ப நீ ஒரு இதுக்கு போற, ஓகேயா, ஒரு வேலைக்கு போற, ஓகே, உண்ட ஸ்கூல்ல நடக்கிறத சொல்றேனே, ஸ்கூல்ல நடக்குது, ஓகேயா? சரி, உன்னோட ஸ்கூல்ல பத்தியா இருந்துச்சுன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்னு வை, ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் எந்த நேரம் பார்த்து தூங்கிட்டே இருக்கு. பிரின்சிபல் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு பதிலாக இன்னொரு கேர்ள் டீச்சரை கொண்டு வராங்க அந்த இடத்துல. இது நீக்குதலா மாற்றீடு செய்தலா இல்லாட்டி என்னது? ரெண்டும் கேர்ள் தான். நீக்குதல். ஓகேயா? சரி, அதே பிரின்சிபல் அதே அந்த தூங்குற டீச்சரை பாக்குறாரு. டீச்சர்மார்கள்லாம் அப்படித்தான் போல இருக்கு. சரியா? அவங்களுக்கு பதிலா ஒரு சேரை கொண்டு வரும். விலகுதா? நல்லா படிச்சு கொடுக்குற சார் ஒருத்தர் கொண்டு வரும். சார் என்பது என்னது அப்ப அந்த இடத்துல? மாற்றீடு செய்து. ஓகே, பிரதியீடு செய்ததால் மாற்றீடு செய்து. அதே பிரின்சிபல் பாக்குறாரு, டீச்சருக்கு இந்த ஃபேன் என்ன சொல்றது, ஓகே, பிள்ளைங்களை பாக்குறாரு. பிள்ளைங்களை பாக்குற நேரம் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபேன் ஒண்ணு இல்லை, ரொம்ப வேர்க்குது. அந்த இடத்துல ஃபேன் ஒண்ணு கொண்டு வந்து பொருத்துறாரு. அது என்னதுக்கு வரும்? எந்திரவியல் நடவடிக்கைக்குள்ள வரும். எந்திரவியல் நடவடிக்கைக்குள்ள வரும். இயந்திரவியல் நடவடிக்கை. அதே பிரின்சிபல் அதே பிள்ளைங்களை பாக்குறாரு. ஐயோ கொரோனா வருதே, பிள்ளைங்களுக்கு மாஸ்க் கூட வாங்க காசு இல்லையே, மாஸ்கை வாங்கி எல்லா பிள்ளைங்களுக்கும் மாட்டி விட்டுறாரு. அவர் கையாலேயே மாட்டி விடுறாரு. இமேஜினேஷன் பண்ணுங்க, உங்க பிரின்சிபல் உங்களுக்கு மாட்டி விட்டா, மாஸ்க் மாட்டி விட்டா அப்படி இருக்கும். சிரிப்பு வருமா வராதா? வரும். ஸோ மாஸ்க் கொண்டு வந்து மாட்டுறாரு. இது என்னதுக்குள்ள வரும்?
தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துறதுக்குள்ள வரும். இல்லைங்கதா? உனக்கு புரிஞ்சிச்சா என்ன விஷயம்? இப்ப புரிய வருதா உனக்கு? சரி, இப்ப நான் சொல்றேன். டீச்சர்மார்கள் எல்லாம் பிளாக் போர்ட்ல எழுதுறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டாக் டஸ்ட் போறனால அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை வருது. டீச்சர்மார்களுக்கு அந்த பிளாக் போர்டுக்கு பதிலாக ஒயிட் போர்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல அதை மாற்றீடு செய்தலா என்னது என்னக்குள்ள வரும்? என்னக்குள்ள வரும்னு சொல்லுப்பா. பிளாக் போர்டுக்கு பதிலா ஒயிட் போர்டு. பிளாக் போர்டுக்கு பிளாக் போர்டுன்றது அது ஒரு விஷயம், ஒரு பொருள். அதுக்கு பதிலா ஒயிட் போர்டை கொண்டு வந்தா அது என்னது? மாற்றீடு செய்தல். விளங்குதா? நீக்குதல்னாமா ரெண்டும் ஒன்னா இருக்கணும். ரெண்டும் ஒன்னா இருந்தாதான். உதாரணமா ஒரு ஒரு பிளாக் போர்டுக்கு பதிலா இன்னொரு பிளாக் போர்டை கொண்டு வந்தாதான் அது நீக்குதல். இது புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க, அப்ப மாற்றீடு செய்தல். சரி, அதே டீச்சரை வச்சுக்கொள்வோம். இவர் சொல்றாரு, எனக்கு டீச்சர் கேட்கிறான், மிஸ் சார் எனக்கு மூச்சு பிரச்சனை வருது சார், சோக்கால எழுதி எழுதி எழுதி. ஸோ எனக்கு புது ஒரு பிளாக் போர்டு ஒன்று கொண்டு வந்து தாரீங்களா சார்னு சொன்னதுக்கு, அப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டாது மிஸ், நீங்க மாஸ்கை போட்டு வேலை செய்யுங்க. இப்ப இது எதுக்கு வரும்? சாக் டஸ்ட் மூக்குக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக மாஸ்கை போட்டு வேலை செய்ய சொல்றது. தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும். அவ்வளவுதான் விஷயம். இதை விட உனக்கு நல்லா விளங்கப்படுத்துறது அறிஞ்சுன்னா எனக்கு முடியாது, சத்தியமா முடியாது. ஏன்னா உனக்கு அழகா உதாரணத்தை காட்டி விளங்கப்படுத்திட்டேன். இப்ப நீ கடவுளே கெஞ்சி கேட்கிறவங்கிட்ட உனக்கு கொடுத்த உதாரணங்களை மட்டும் வாசிச்சுட்டு போ. கெஞ்சி கேட்கிறவங்கிட்ட கொடுத்த உதாரணங்களை சரியா வாசிச்சுட்டு போ. உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கோ, இப்படி வந்துச்சுன்னா அது நீக்குதலுக்கு வருமா, இதுக்கு வருமா, அதுக்கு வருமான்னு நீ கேட்டுக்கோ. உனக்கு நீயே கேளு ஃபர்ஸ்ட். விளங்குதா? இல்லாட்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணி, அடியேன் எனக்கு கொஞ்சம் கேளுடி, எனக்கு ஒரு அதுல ஏதாவது ஒரு இதுல கேளு, எனக்கு அதுல ஏதாவது ஒரு ஒரு வசனத்தை கேளு, அந்த வசனம் என்னத்துக்குன்னு நான் சொல்றேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழகா படிக்கணும்னா அழகா படிக்கலாம். விளங்குதா? இன்னும் நான் சொல்லுவேன், எந்த கஷ்ட காலத்துல எனக்கு துணை புரிஞ்ச எந்த நண்பன் ஒருத்தர் இருக்கா, ஸ்ரீ கலெக்ஷன் ஒருத்தர். அவன் தான் எனக்கு, அவன் ஃபெயில் ஆகிட்டான். யார் படிச்சு கொடுத்தனால ஃபெயில் ஆயிட்டான்னு தெரியல. ஆனா அடுத்த முறை எடுத்தான். எனக்குதா அவனுக்கு ஏளனமா பேசல, அவனுக்கு நான் தான் படிச்சு கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு நான் முதலையா படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சது அவன் தான். ஓகே. ஆனா அவன்கிட்ட ஒரு இன்னொன்னு அவனுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபெயில் ஆயிட்டான்னா இப்படித்தான். பிஎஸ்டி எல்லாம் பாஸ், 2 மத்த பாடங்கள் ஃபெயில் ஆயிட்டான், பிஎஸ்டி பாஸ் ஆயிடும் 2 பேரும். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஓகே, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, நான் எனக்கு ஒரு கற்றல் வழின்றது, நான் எனக்கு பிடிச்சுக்கிட்ட கற்றல் வழின்றது படிச்சு கொடுக்கறது. ஒரு ஆளுக்கு நாங்க ஒரு விஷயம், நாங்க படிச்ச விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம் இல்ல, 2 மடங்கா மாறுதுன்னு அர்த்தம். அந்த வகையில என் நண்பனை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு எனக்கிட்ட இப்படி ஒரு இது இருக்கு, திறமை இருக்குன்றதை எடுத்துக்காட்டணும்னு அவன் தான். ஆனா அவன் இப்ப யூனிவர்சிட்டியில அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அப்ப படிக்க போயிட்டான். நான் யூனிவர்சிட்டியில இருக்கேன். அப்ப அவனுக்கு தான் நான் ஃபர்ஸ்டா நான் படிச்சு கொடுத்தது. ஃபெயிலியர்னு இல்ல, பாஸ் தான். 2 பேரும் பாஸ் ஆயிட்டோம். ஓகே. ஸோ என்ன விஷயம்னா, எனக்கும் எந்த ரிசல்ட்ஸுக்கும் அவனோட ரிசல்ட்ஸுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் என்ன விஷயம்னாமா, அவன் வீட்டுக்கு போயிட்டு படிக்கிறது இல்லை. நம்ம படிச்ச விஷயத்த வீட்டுக்கு போயிட்டு படிக்கிறது இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை, படிச்ச விஷயத்த எனக்கு தெரிய வரைக்கும் படிப்பேன். தூங்கும் போது நான் நினைச்சு பார்ப்பேன், நான் படிச்சது ஞாபகம் வரலாட்டி தூங்க மாட்டேன், உடனே போயிட்டு அதை எடுத்து பார்ப்பேன். தூக்கத்துல இருந்து டக்குன்னு எழும்பி போயிட்டு பார்ப்பேன். அது சரியா, நான் நினைச்சது சரியா இல்லையான்னு. அது பைத்தியம் பிடிச்சி கிடந்தேன் நான் கொஞ்ச நாளா. இந்த எக்ஸாம் வர நேரம் பைத்தியம் பிடிச்சி கிடந்தேன். இன்னும் 2 மாசத்துல நான் படிக்க ஆரம்பிச்சது. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. இப்ப நான் இருக்கிற மாதிரி எனக்கு யாரும் மோட்டிவேஷன் பண்ண இல்லம்மா, யாருமே இல்லை. ஒரே ஒரு சார் மட்டும் இருந்தாரு. ஓகே, அவர் மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ண சார்னு சொல்லுவாங்க, பிரசாத் சார்னு வந்து. ஓகே, அதுதான் மோட்டிவேஷன் பண்ணதுன்னு சொல்றேன். மற்ற சார்மார்கள் என்னைய தாழ்த்தி தான் பேசினாங்க, ஒரு புள்ளியோட கம்பேர் பண்ணி பேசினாங்க.
அந்த புள்ள எடுத்துரும், இந்த புள்ள எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு நான் வெறுத்த தினம் அந்த தினம்தான். கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னாமா அந்த புள்ள மாதிரி ஒரு ஒரு ஆம்பளை பையன் படிக்கிறானா இருந்துச்சுனாமா அவன் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி படிக்கிறானா இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களை நான் எல்லாமே பேசல. ஆம்பளை பிள்ளைங்க பாத்தீங்கன்னாமா ஒரு ஒரு இடத்துல இருந்து படிக்க முடியாது அவனுங்களுக்கு. கேர்ள்ஸ் அப்படி இல்லை. சில கேர்ள்ஸ் படிப்பாங்க, சில கேர்ள்ஸுக்கு படிக்க முடியாது. ஆனா பாய்ஸுக்கு அப்படி இல்லைம்மா. நீங்க கூட பாருங்க, இருந்து சின்ன சின்ன பொடிய மாதிரி இருப்பானுங்க. அவனுக்கு தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு நினைச்சா படிக்கிறானுங்க. விளங்குதா? ஸோ நம்மலாம் ஒரு படிச்சு ஒரு நிலைக்கு வாரோம்னா ரொம்ப கஷ்டம். கேர்ள்ஸும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா கேர்ள்ஸுக்கு இயல்பாவே வந்துடும். அது விளையாட்டு புத்தி இல்லாட்டி டக்குன்னு வந்துடும், பழக்கம் வந்துடும். சரி, ஓகே. ஸோ உனக்கு அதான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய அவமானங்கள் பட வேண்டி வருமா ஓகே வாழ்க்கையில. நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் குறையிற நேரம் நிறைய அவமானங்கள், அந்த 5 நாள் 6 நாள் நிறைய அவமானங்கள் பட வேண்டி வரும். விளங்குதா? ஸோ உனக்கு சொல்றது ஒண்ணுதான். என்ன சொல்றது, வெல் டீடைல் பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, வெல் விஷர், வெல் டீடைல் பர்சன். நீ யார்ட அறிவுரையை கேட்கணும்னு நீங்க விரும்புறீங்க? வெல் விஷர்டையா அல்லது வெல் டீடைல் பர்சன்டையா? நீங்க ஒரு இடத்துக்கு முன்னேறணுமா இருந்தா நான் கேட்கிற கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். வெல் விஷர்ட இதை கேட்பீங்களா, வெல் டீடைல் பர்சன்ட இதை கேட்பீங்களா, அறிவுரை கேட்பீங்களா? வெல் விஷர்ன்றது உங்க அப்பா அம்மா. வெல் டீடைல் பர்சன்றது அந்த துறையில சாதிச்சு வரும். யாருக்கிட்ட கேட்பீங்க? உங்களோட துறையை தெரிவு செய்யணும்னா வெல் டீடைல் பர்சன் கிட்ட தான் கேட்பீங்க. ஓகே, அதான் நான் சொல்றேன். உங்களோட இந்த துறையை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜி துறையை பொறுத்த வரைக்கும் நான் வெல் டீடைல் பர்சனா நான் இருக்கேன். வெல் டீடைல் பர்சனா டீடைல் பர்சன். ஏன் நான் உங்களை சும்மா போயிட்டு ஆத்த கடக்க சொல்ல, ராஷித் சார் சொல்ற மாதிரி தான். சும்மா போயிட்டு உங்களை ஆத்த கடக்க சொல்லி விட, நான் உங்களை தள்ளி விடலை. அது அப்படித்தான் இருக்கணும்னு தள்ளி விடலை. அந்த ஆத்துக்குள்ள இறங்கி எப்படி கடக்குறதுன்ற உத்திகளை நான் படிச்சிருக்கேன். டெக்னாலஜி எக்ஸாம் நான் செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் கேள்விகள் இப்படிதான் கேட்பாங்க, இந்த மாடல்ல தான் கேட்பாங்க. நான் சும்மா மத்தவங்கள மாதிரி நான் சொல்லல, உங்களுக்கு எழுமாறா சொல்லல. அது அப்படிதான் வரும், இது அப்படிதான் வரும், இது வரும், இது கட்டாயம் வர சான்ஸ் இருக்கு, இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்கன்னு உட்பட சொல்றேன் நான். அது உங்களுக்கு விளங்குறதுனாலதான் என்கிட்ட கிளாஸ் வரீங்க. ஓகே, சோ உனக்கு சொல்ற விஷயமும் அதுதானே, சரிதானே? சோ இதுக்கு கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஏ பாத்தீங்கன்னா நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல், பி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மாற்றீடு செய்தல் அல்லது பிரதியீடு செய்தல். ஓகே, சரி. இதுக்கு யாரு தெரியுமா? 2019 இதுல 2020 ஒரு கேர்ள் தான், அதுல பேரை சொல்ல விரும்பல, இந்த ஸ்கூல்னு சொல்ல விரும்பல, ஏபின்னு கேட்டதுக்குதான் இதே பேப்பர் தான் செஞ்சேனா. ஓகே, ஏபிக்கு நீ என்ன நினைக்கிறீங்க ஏக்கு என்ன போட்டிருக்குன்னு? அது போல ஏக்கு சக்தி மீள பிறப்பித்தல், பிக்கு மீள பயன்பாடு. எப்படி இருக்கு எனக்கு? பிக்கு மீள பயன்பாடு எப்படி இருக்கு எனக்கு? புரியுதா? அவங்க என்னத்தை போட்டிருக்காங்கன்னு புரியுதா அந்த புள்ள? உங்களுக்கு புரியுதா அந்த புள்ள என்ன போட்டிருக்குன்னு சொல்லி? சம்மதமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு போட்டிருக்கு, விளங்குதா உங்களுக்கு? அது என்ன நினைச்சிட்டு தெரியுமா? இந்த திண்ம கழிவு பொருள் முகாமைத்துவ அடுக்கமைப்பு தெரியுமா? அதை நினைச்சிட்டு இப்ப திண்ம கழிவு பொருள் முகாமைத்துவ அடுக்கமைப்பு இப்படித்தானே இருக்கும். ஓகே, இப்படி இதுல இருக்குன்னா டக் டக்குன்னு நான் சொல்லலாம், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் தானே? ஓகே, ஓகே. கீழே பாத்தீங்களா இருந்தா நீக்குதல், மேல தவிர்த்தல். ஓகே, சோ அதுல அடுத்ததா வந்துட்டு இருக்கும் சக்தி மீள பிறப்பித்தல். ஓகே, சக்தி மீள பிறப்பித்தல், மீள் சுழற்சி, மீள பயன்பாடு, இழிவாக்கல், தவிர்த்தல். ஓகே, சோ இதுல அதிக முன்னுரிமை அதிக முன்னுரிமை எதுக்கு வழங்கப்படுதுன்னா தவிர்த்தலுக்கு வழங்கப்படுது. ஓகே, பாத்திருக்கீங்க தானே இது அடுக்கமைப்பு? ஓகே, கீழே நீக்குதல் அல்லது வெளியேற்றுதல், சக்தி மீள பிறப்பித்தல்,
மீள் சுழற்சிக்கு உட்படுத்தல், மீள பயன்பாடு, இழிவாக்குதல், மேல தவிர்த்தல். இது அதிக முன்னுரிமை தவிர்த்தலுக்கும் குறைந்த முன்னுரிமை வெளியேற்றலுக்கும் பயன்படுத்தப்படுது. ஆனா நம்ம இங்க பார்க்கும்போது உச்ச வினைதிறன் எதுக்கு பார்த்தோம்? நீக்குதலுக்கு பார்த்தோம். உச்ச வினைதிறன் மேல பார்க்கும்போது கேள்வியில பார்த்தோம் நீக்குதல் உச்ச வினைதிறன், இது இழி வினைதிறன். ஓகே, மாத்தி குழப்பிக் கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளாதீங்க. ஓகே, கிளியரா இருங்க. ஓகே, சரி. தொழில்சார் இடர்களை இழிவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுய உபகரணங்கள் 3. என்னென்ன உபகரணங்கள்? சுய உபகரணம். தொழில்சார் இடர்களை இழிவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுய உபகரணம், சுய பாதுகாப்பு உபகரணம். கையுறை, தலைக்கவசம், காலுறை, பாதுகாப்பு கண்ணாடி, முகக்கவசம் எல்லாம் சொல்லலாம். கையுறை கிளவுஸ், தலைக்கவசம் ஹெல்மெட், காலுறைன்றது ஒரு தெரிந்தானே, காலுறைன்றது சப்பாத்து ஒன்று இருக்கு, பெரிய சப்பாத். அடுத்த பாதுகாப்பு கண்ணாடி, முகக்கவசம், ஹெட்போன் சொல்லலாம் நீங்க, ஹெட்போன் சொல்லலாம் நீங்க. ஓகே, ஹெட்போன் சொல்லலாம். ஓகே, ஹெட்செட்னு சொல்லுவோம். காதணி இல்ல, என்ன சொல்லுவாங்க? ஹெட்செட்டுக்கு என்ன சொல்லுவாங்க பதம்? ஹெட்செட்டுக்கு என்ன தமிழ் பதம்? காது உரையா? ஹெட்செட்டுக்கா? ஹெட்செட்டுக்கு வேற ஏதோ பதம் ஒண்ணு இருக்குமா? சரி, நீங்க சும்மா ஹெட்செட்னு போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஹெட்போன் இல்ல ஹெட்செட்னு போட்டாலும் போதும். ஓகே, செவி மறைப்பு, வெரி குட், அது நல்லா. செவி மறைப்பு. ஓகே, செவி மறைப்பு, எஸ், வெரி குட். செவி மறைப்பு. ஓகே ஓகே, சோ ஓகே தானே? ஓகே, அடுத்தது தட்டப்பட்ட, எங்க பிள்ளைங்க தட்டப்பட்ட இதெல்லாம் சொல்லுங்க டக்குன்னு. இதெல்லாம் அடுத்த இதுல இருக்கு, டீச்சர்ஸ் கையில இருக்கிறது. அந்தூரியம் என்னது? அறுவடை செய்வதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் என்னது? அந்தூரியம் மடலின் 3/2 பாகம் முதிர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம். ஓகே, மடலில 3/2 பாகம் முதிர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம். அடுத்து வேற என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? மைக் ஆன் பண்ணவா சொல்றீங்களா? அந்தூரியம் யாரா சொல்ல முடியுமா? அந்தூரியம் அறுவடைக்கு செய்வதற்கு பொருத்தம் சந்தர்ப்பம், அந்தூரியம் மடலியின் 3/2 பாகம் முதிர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம். சொல்ல இயலாத யாராலையும், மைக் ஆன் பண்ணி. ஓகே, அடுத்தது ஆர்கிட். பூங்கொத்தில் உள்ள பூக்களில் 3/2 அல்லது 2/1 பூக்கள் மலர்ந்திருக்கணும். உச்சியில் உள்ளவை மொட்டு நிலையில இருக்கணும். ஆர்கிட், அதாவது பூங்கொத்தில் உள்ள பூக்கள்ல 3/2 பங்கு அல்லது 1/2 பங்கு, 2/1 பங்கு பூக்கள் மலர்ந்திருக்கணும் அல்லது மலர்ந்திருக்கணும். அதே மாதிரி உச்சியில், பூங்கொத்தின் உச்சியில் பூக்கள் மொட்டு நிலையில இருக்கணும். ஓகே, சரி. ரோசா அறுவடை செய்வது பொருத்தமான சந்தர்ப்பம், மொட்டுகள் மலரும் தருவாய் அல்லது விரியும் தருவாயின்னு சொல்லணும், தருவாயில் உள்ள போது. ஜெபரா பூந்தொடரின் 2ஆம் வளையத்தின் வட்டத்தட்டு சிறுபூக்கள், சிறு சிறு பூக்கள் இருக்குதானே, அந்த சிறு பூக்களில் மகரந்த கூடுகள் தெளிவாக காட்சியளிக்கணும். மைக் ஒன்னா இருக்கு, மைக் ஒன்னா இருக்கு, மைக் ஒன்னா இருக்கு, மைக் ஒன்னா இருக்கு. ஓகே, சரி. ஓகே, சரி. சோ ஓகே, அந்தூரியம், ஆர்கிட், ரோசா, ஜெபரா. அந்தூரியத்துக்கு இன்னொன்னு இருக்கு, அந்த அட்டவணை தெரியுமா? திரும்பியும் சொல்றேன், இல்லாட்டா நினைக்காதீங்க. ஓகே, அதெல்லாம் கேட்பாங்க, விளையாட்டா நினைக்காதீங்கம்மா, விளையாட்டு இல்ல.
எல்லாம் படிச்சு கொடுத்தது அவங்களுக்கு 17ஆம் பாடம் 18ஆம் பாடம் முடிச்சாச்சு. இங்க பாருங்க, அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பம்னு ஒரு சார்ட்டே இருக்கு தனியா. இங்க பாரு, அந்தூரியம் அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பம், மடலியின் 2 பாகம் முதிர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம் மற்றும் காம்பு பாலையுடன் இணைந்துள்ள இடத்தின் கடினத்தன்மை. காம்பு பாலையுடன் இணைந்துள்ள இடத்தின் கடினத்தன்மை. ஓகே. ஆர்கிட் பூங்கொத்தில் உள்ள பூக்களில் 2 3 அல்லது 2 1 பூக்கள் மலர்ந்திருத்தலும் உச்சியில் உள்ளவை மொட்டு நிலையில் இருத்தலும். ரோசா மொட்டுக்கள் விரியும் தருவாயில் உள்ள போது அறுவடை செய்யணும். ஜெபரா பூந்தொடர் 2ஆம் வளையத்தின் வட்டத்தட்டு சிறுபூக்கள் மகரந்த கூடுகள் தெளிவாக காட்சியளிக்கும் நிலை. அதாவது பூந்தொடர 2ஆம் வளையம். ஓகே. அதாவது ஜெபராட பூக்கள் இப்படித்தான் இருக்குமா பாருங்க. இதுல ஜெபரா இல்லையா? ஜெபரா இல்ல போல. ஜெபரா பூக்கள் காட்டல. சோ ஜெபரா பூக்கள் எடுத்துக்கிட்டாமா, ஜெபரா பூல பாத்தீங்கன்னா 2ஆம் வளையம்னு ஒரு வளையம் இருக்குமா. ஓகே, காட்டியிருக்கேனா போன கிளாஸ். ஓகே, இந்த ஜெபரா ஃப்ளவர்ல பாருங்கம்மா, இந்த இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது முதல் வளையம்மா. ஓகேயா? ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் வளையம், இது 2ஆவது வளையம். இந்த 2ஆவது வளையத்துல காணப்படுறது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, மகரந்த கூடுகள் சீரான நிலையில காட்சி அளிக்கணும், அதாவது தெளிவான நிலையில காட்சி அளிக்கணும். ஓகேயா? இப்ப அந்தூரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்தூரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்தூரியத்துல இப்ப நீங்க இதாக்கும் போது அந்தூரியத்தை அறுவடைக்கு பொருத்தமான சந்தர்ப்பம் மடலி இருக்குதானே. ஓகேயா? இந்த மடலி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். எத்தனை 3/2 அளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் மடலி. ஓரளவு எப்படி இருக்கணும், பிஞ்சா இருக்க கூட கொஞ்சம் சொரசொரப்பு தன்மையோட இருக்கணும். ஓகேயா? சோ இதுல பாருங்க, இதுதான் இந்த காம்பு பாலையுடன் இணைந்துள்ள இடம். இந்த கீழ் இடம் தான். இந்த இடம் நல்லா கடினமா இருக்கணும், மென்மையா இருக்க கூட கடினமா இருக்கணும். இந்த இடம், இந்த இலைக்கு கீழே ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் தான் இலைக்கு கீழே உள்ள இடம். ஓகேயா? அதான் காம்புடன் பாலையான இணைந்துள்ள இடத்தின் கடினத்தன்மை செல்வாக்கு செலுத்தும். ஓகே, சரி. ஓகே, இதே ஓகே செய்வீங்களா? இது சொல்வீங்களா? டக்குன்னு சொல்லிட்டா முடிச்சிடலாம். இவ்வளவு இல்ல, இவ்வளவு போதும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கணும். இவ்வளவு போதும், டக்குன்னு சொன்னா முடிச்சிடலாம். அதாவது அறுவடைக்கு பின்னரான காலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு பிந்திய பரிகரிப்பு செய்வீங்க. இந்த அறுவடைக்கு பிந்திய பரிகரிப்பு செய்யற நேரம் குறிப்பிட்ட ரசாயன பதார்த்தங்கள் சேர்ப்பீங்க. வெளிட்ரியாக என்ன பயன்படுத்துவீங்க? வெளிட்ரினோட நீங்க என்ன எழுதலாம்? சோடியம் ஹைப்போகுளோரைட் எழுதலாம், NaOCl, சோடியம் ஹைப்போகுளோரைட். NaOCl சோடியம் ஹைப்போகுளோரைட் பயன்படுத்தலாம் வெளிட்ரியாக. ஓகே, கால்சியம் ஹைப்போகுளோரைட், சோடியம் ஹைப்போகுளோரைட்டே எழுதுங்க. ஓகேமா? சரி. எதிரின் உற்பத்தியை குறைத்தல் எது? எதிரின் உற்பத்தியை குறைத்தல் என்னது? சில்வர் தயோசல்பேட். ஓகே, சில்வர் தயோசல்பேட், சில்வர் தயோசல்பேட் அதான் எதிரின் உற்பத்தியை குறைக்கிறது, சில்வர் தயோசல்பேட். வினாகிரி என்னது? வினாகிரின்றது என்ன படிச்சிருக்கீங்க விஜய்? வினாகிரி குறைத்தல், pH பெருமானத்தை குறைத்தல். வேற எதுக்காக பயன்படுத்தப்படும் வினாகிரி?
pH பெருமானத்தை குறைக்கிறதுக்காக வினாகிரி. ஓகேயா? எத்திலின் உற்பத்தியை குறைக்கிறதுக்காக சில்வர் தயோசல்பேட். டெலிட்ரியாக சோடியம் ஹைப்போகுளோரைட். பாக்டீரியா கொலியாக 8HQC, அது ஹைட்ராக்சி கியூனோலின் சிட்ரேட்னு சொல்லுவோம். பென்சைல் அடினின் சுவாச வீதத்தை குறைக்கிறதுக்காக. சேமிப்புணவை குறைக்கிறதுக்காக என்னத்தை சேர்ப்போம்? சேமிப்புணவை குறைக்கிறதுக்காக என்ன செய்வோம்? சுக்ரோஸ். வெரி குட். சோ ஃபார்ம்ல இருக்கீங்க, சரியா? விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். சலிசிலிக் அமிலம் இங்க சேர்க்கிறாங்க. சலிசிலிக் அமிலம் எதுக்காக சேர்க்கிறாங்க? பிரதானமா சலிசிலிக் அமிலம் சேர்ப்பதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனாக பயன்படுத்துறதுக்கும் pH பெருமானத்தை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவோம். வினாகிரி எதுக்கு? pH பெருமானத்தை குறைக்கிறதுக்காக. சில்வர் நைட்ரேட் ஞாபகம் வச்சுக்கோ. சில்வர் நைட்ரேட்னு வந்தா நுண்ணுயிர் கொல்லியாகவும், சில்வர் தயோசல்பேட் அப்படி வந்துச்சுன்னா எத்திலீன் உற்பத்தியை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. சரி, நம்ம எத்திலீன் உற்பத்தி ஆகிற குறைக்கிறதுக்காக பழங்கள் காய்கறிகள்ல என்ன செய்வோம்? நாங்க எத்திலீன் உற்பத்தி ஆகிறதை குறைக்கிறதுக்காக பழங்கள் காய்கறிகளை நாங்க என்ன செய்வோம்? குறைவான டெம்பரேச்சர். வெரி குட். தாழ்வான வெப்பநிலையில களஞ்சியப்படுத்தும். சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதோட உங்களோட கிளாஸ் இவராய். ஓகே.